நம்ம தலா தோனியோட மாஸ்டர் மைண்ட் பிஹைண்ட் எல்லா டிசிஷன்ஸும் இன் சிஎஸ்கேல பாத்துருவோமா? அதுக்கு முன்னாடி நான் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தட்டி விட்டுருங்க. ஆனா எப்பயுமே ஃபியூச்சரிஸ்டிக்கா தான் யோசிப்பாரு. ஒண்ணுதான் முத்தையா முரளிதரன் லெஜெண்டை டிராப் பண்ணிட்டு ரவிச்சந்திர அஸ்வினை ஸ்குவாட்ல எடுத்து ஆட வச்சாரு பிளேயிங் லெவன்ல. அதுக்கான ரிசல்ட்டை நீங்க 2011 ஃபைனல்ல பாத்துருப்பீங்க. அடுத்த டிசிஷன் என்னன்னாக்கா மைக்லஸியே ஐஎஸ் ரன் ஸ்கோர் அவரை டிராப் பண்ணிட்டு பிரெண்டன் மெக்ல மாதிரி ஒரு ஆளை எடுத்து ஆட வச்சாரு. 2015 சீசன் தெரியுமா? நம்ம டீம்ல ஐஎஸ் ரன் கெட்டர் அவர் மட்டும் ஃபைனல் ஆடிட்டு இருந்தாருன்னா நம்ம கப்படி கூட நிறைய சான்ஸ் இருந்திருக்கு. தலைவன் பே ஆப்ஸ் வந்தவனே விட்டுட்டு ஓடிட்டான். நியூசிலாந்து நேஷனல் டியூட்டி இருக்குன்ட்டு. அதுக்கு அடுத்த டிசிஷன் 2017 திரும்ப சிஎஸ்கே ரிட்டன்ஷன் வரும்போது ஜடேஜாவை ரிட்டைன் பண்ணாங்க, அஸ்வினை விட்டுட்டாங்க. பட் ஆனால் அஸ்வின் அந்த டைம்ல பீக்கு. பட் ஆனால் ஜடேஜாவை ரிட்டைன் பண்ணதுக்கு எல்லாம் கிரிட்டிசிசம் பண்ணினாங்க. எதுக்கு ஜடேஜா, அஸ்வின் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ட்டு. இன்னைக்கு ஜடேஜா போனதுக்கு எல்லாம் அழுகிறாங்க. அதுக்கு அடுத்த டிசிஷன் தான் ராபின் உத்தபாவை சுரேஷ் ரெய்னாக்கு பதிலாக ஆட வச்சாரு. 2021 ஃபைனல்ல பார்த்துருப்பீங்க. சுனி நேரான 6 அடிச்சு நம்ம ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்திருப்பாரு. இப்போ ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க, அது அவர் எடுத்தாரா என்னன்னு தெரியல. சஞ்சு சாம்சன் ஃபார் ரவீந்திர ஜடேஜா. எனக்கு வருத்தம்போ, எனக்கு ரொம்ப வருத்தம். ஏன் அவரு மட்டும் டீம் தூக்க மாட்டுறாங்க? அவருக்கும் வயசாயிடுச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இஸ் மாஸ்டர் மைண்ட்ரா. அவரு என்ன டீமே ரன் ஆகும். அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போயிருங்க.